ரொம்ப நாளா எல்லாருமே கேட்டுட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் டீமோட ரீடைன் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனை இந்த வீடியோல டீடைல்டா சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசாக வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. PKL சீசன் 12 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் டீம் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தர்மராஜ் அப்புறம் உதயகுமார் அவங்கள வந்து வெளியெடுத்துட்டு அதுக்கு பதிலாக சஞ்சு பலியான புது ஹெட் கோச்சா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் மெயின் பிளேயர்ஸான அபிஷேக், மோஹித், சாகில் குலியா அவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்க்கு போய் அங்கே போய் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக அங்கேயும் போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பரபரப்பான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீம் PKL சீசன் 12க்காக எந்தெந்த பிளேயர்ஸை ரீடைன் பண்ணுவாங்க என்னோட ஒப்பீனியன் வந்து இந்த வீடியோல சொல்றேன். அண்ட் என்னோட ஒப்பீனியன் படி இந்த ரீடைன் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரீடைன் செய்ய போறது வந்து பாத்தீங்கன்னா சாகரத்தி. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா கேப்டன் மெட்டீரியல். இந்த மாதிரி ஒரு பிளேயர் விட்டோம் அப்படின்னா மறுபடியும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம உருவாக்கின ஒரு பிளேயர், நம்ம டீமுக்கு என்ன வேணும் எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். என்னதான் இன்ஜுரி, ஃபார்ம் அவுட் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே அவரோட பழைய ஃபார்முக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வர முடியும். அவர் ஒரு டிஃபெண்டர், கேமை ஈஸியா அடாப்ட் பண்ணிட்டு அசால்ட்டா வர முடியும். இவ்வளோ காலங்களா அதை தான் அவர் வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பிளேயர், நல்ல பிளேயர், கண்டிப்பா அவரை ஃபர்ஸ்ட் ரீடைன் பண்ணிடணும். ஆனால் அடுத்ததாக ரீடைன் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் நம்ம தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீம் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கல, பிளே ஆஃப்க்கு போக முடியல, இந்த மாதிரி நிறைய வருத்தங்கள் இருந்தாலுமே மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அந்த இன் பொசிஷன்லேயா இருக்கட்டும், கார்னர் பொசிஷன்லேயா இருக்கட்டும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தா. லாஸ்ட் சீசன் பெஸ்ட் டிஃபெண்டரும் அவர் தான். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ரீடைன் பண்ணிடுவாங்க. சாகில் குலியாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த லெஃப்ட் கார்னர் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்க்கு தான். அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்ல அடுத்ததா ரீடைன் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா மொயின் சஃபாகி. லாஸ்ட் சீசன் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டிஃபென்ஸ், அஃபென்ஸ் எல்லாத்திலையுமே ஈக்குவலா கான்ட்ரிபியூட் வந்து பண்ணியிருப்பாரு. ஒரு பயங்கரமான பிளேயர். ஓகேங்களா, ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் ஈரான் பிளேயர்ஸ்க்கோ ஃபாரின் பிளேயர்ஸ்க்கோ பெருசாக தமிழ் தலைவாஸ் டீம் வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்க. பட் லாஸ்ட் டைம் கொடுத்தாங்க, கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாரு. இவரோட ஸ்டாமினா என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தியிருக்கு. ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் இவர் மட்டும் தொடர்ச்சியாக ரைடுகள் போயிட்டு வந்த மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா மற்ற ரைடர்ஸ் யாருக்குமே சக்ஸஸ் ஆயிருக்காது, போனால் டேக்கிள் பண்ணி வச்சிருவாங்க. அப்படிங்கிறதுனால இவர் தொடர்ச்சியாக ரைடுக்கு போயிட்டு வருவார். அப்படியே வந்து சென்டர் பொசிஷனில் நிற்பார், கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் பார்த்தா இன் பொசிஷனில் நின்று அங்கே டேக்கிள் இனிஷியேட் பண்ணி அதுலேயும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. ஸோ ஸ்டாமினா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்து லாஸ்ட் சீசன் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரே ஒரு ஆளாக நின்று பயங்கரமாக போராடி இருக்காரு. கண்டிப்பாக இவரை ரீடைன் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்ல அடுத்ததா ரீடைன் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா அமீர் ஹுசைன் பஸ்தாபி. ஓகேங்களா, லாஸ்ட் சீசன் ஒரு ஃபுல் சான்சஸ் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிச்சு. அதை கிட்டல ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியாது, ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்கார். ஓகேங்களா, ஸோ அவருக்கு இன்னுமே தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கொடுத்தோம் அப்படின்னா அவரோட கேமை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம டீமில் இருந்திருக்காரு. மொயின் சஃபாகி கூட அந்த காம்பினேஷன் டேக்கிள்ஸ் அவர் பண்ணுறது எல்லாமே பிரமாதமாக இருந்திருக்கு. ஒரு சில டெக்னிக்ஸ் மட்டும், ஒரு ஆங்கிள் ஓட்டை வைக்கணும், அதுக்கப்புறம் போனஸ் பாயிண்ட்ஸ் அதிகமாக விட்டுட்டு இருக்காரு, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட கேமை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா கூட நம்ம டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக அவர் இருப்பார். முக்கியமாக சூப்பர் டேக்கிளில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் அதுக்காகவே கண்டிப்பாக இவரை ரீடைன் பண்ணலாம். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. இன்னும் தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கொடுக்கும்போது இன்னுமே நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவரை ரீடைன் பண்ணணும். அண்ட் இந்த லிஸ்ட்ல அடுத்ததாக ரீடைன் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாசான முத்து. ஓகேங்களா, எல்லா தமிழ் பிளேயருக்குமே அந்த ஒரு ஸ்டார்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஒரு ஸ்டார்ட் மட்டும் கிடைச்சிச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு பயங்கரமான பிளேயர் வந்து கண்டிப்பாக ரெடி ஆயிருப்பார். ஓகேங்களா, அந்த ஸ்டார்ட் வந்து கிடைக்கல. ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தொடர்ச்சியாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த நம்பிக்கை கரெக்டாக வந்துடும். ஆனால் அதன் பிறகு நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி போயிடுவாங்க. ஓகேங்களா, ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் UP டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணும்போது கிடைச்சிச்சு. அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மாசான முத்து. ஆனால் அந்த ஒரு ஃபார்மை அப்படியே கண்டினியூ பண்ணி மற்ற மேட்சஸும் சூப்பராக ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருப்போம். பட் அந்த மேட்சோட முடிவில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு இன்ஜுரி ஏற்பட்டனால அவரால் ஃபுல் சீசன் ப்ளே பண்ண முடியல. மேபி அந்த இன்ஜுரி மட்டும் ஏற்படாமல் இருந்துச்சு அப்படின்னா மேபி வாய்ப்புகள் அதிகமாக கிடச்சி நல்லா கூட ப்ளே பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அண்ட் இப்போ ரீசெண்டாக தமிழ் தலைவாஸ் டீம் அந்த ரீல்ஸ் எல்லாத்துலேயுமே மாசான முத்து வச்சு பேசுகிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி மாசான முத்துவை ரீடைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரீடைன் பண்ணாங்க அப்படின்னா செம ஹாப்பியாக இருப்பேன். அண்ட் மாசான முத்தானே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கவர் ஆகி இப்போ இன்கம் டேக்ஸ் சென்னை டீமுக்குலாம் ஒரு சில டோர்னமெண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ராம்குமார் மாயாண்டி, திராஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனுஜ் கவடே. ஸோ இவங்க எல்லாருமே கண்டிப்பாக ரீடைன் பண்ணியே ஆகணும். ஏன்னா NYPல சைன் பண்ணியிருக்காங்க, அந்த கான்ட்ராக்ட் வந்து இருக்கும். அண்ட் அதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சில யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஒரு நிதின் செகலுக்கு இன்ஜுரினால ப்ளே பண்ண முடியல, விஷால் செகலுக்கு இன்ஜுரினால ப்ளே பண்ண முடியல, சாய் பிரசாத் கடைசியில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாரு. ஸோ இதில்
பிளேயர்ஸோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குது, ஆக்ஷனுக்கு போகிற ஆக்ஷன் பிளான் எப்படி இருக்க போகுது, மணி அமௌண்ட் எவ்வளோ எடுத்துகிட்டு போனோம், எல்லாத்தையுமே கரெக்டாக கனெக்ட் பண்ணி இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே யாரெல்லாம் தேவையோ அவங்களாம் மட்டும் எடுத்து வச்சுக்கிடலாம். எல்லாரையுமே ரீட்டைன் பண்ண முடியாது, எல்லாருமே டேலண்டடான பிளேயர்ஸ் தான், பட் எல்லாரையும் ரீட்டைன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் வச்சு எந்த பிளேயர் ரீட்டைன் பண்ணணுமோ கண்டிப்பாக நல்ல பிளேயராக ரீட்டைன் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோ தான் நம்ம வீடியோ. ஸோ என்னோட ஒப்பீனியனை நான் சொல்லிட்டேன், உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே போல் நல்ல வீடியோ நான் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, see you நண்பா.